என்எல்சியில கம்மாபுரம் ஒன்றியத்துல இருந்து வந்திருக்கீங்களா? கம்மாபுரம் அந்த பக்கம் நின்று இருக்கீங்க. கம்மாபுரம் ஒன்றியத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு அங்க கடந்த வருடம் நடந்த போராட்டம் ஞாபகம் இருக்கா? உங்களுக்காக அங்க போராட்டம் நடந்து எத்தனை கேஸ் வாங்கினாங்க எல்லாருக்கும் தெரியும். கறி வெட்டி அப்புறம் கட்டாழை அந்த ஊர் தானே, அந்த 2 ஊர்ல இருந்தும் நிலம் எடுக்க துணிஞ்சிட்டாங்க. பச்சை பசேல்னு வயல் வெளி அங்க அப்படியே பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நடுவுல டிராக்டர் போக வேண்டிய இடத்துல ஜேசிபி போய் அந்த பல்ல நோண்டி எடுத்துட்டு இருந்தது. அத பார்த்துட்டு இத பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே அது தெரியாது. உங்க ஊர்க்காரங்களுக்கே அன்னைக்கு காலையில் தான் தெரியும். அங்க சென்னையில மருத்துவர் அன்புமணி உங்களுடைய அண்ணன் தான் என்ன பண்ணாரு, இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் 4 பேருக்கும் போன் பண்ணி சொல்றாரு, இங்க நிலம் எடுக்க போறாங்க, நீங்க போய் தடுத்து நிறுத்துங்கன்னு. இங்க இருக்கிற கடலூர் மாவட்டத்துல 4 பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் நேரா போய் கலெக்டரை போய் பாக்குறாங்க. பார்த்து அதை நிறுத்த சொல்றாங்க. அப்பயும் நிறுத்தல. உடனே மிகப்பெரிய கடையடைப்பு போராட்டத்தை ஒரே நாள் அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த ஒரே நாள் அந்த பகுதி முழுக்கும் கடையெடுப்பு செஞ்சாங்க. வணிகர்கள், வியாபாரிகள், அங்க இருக்கிற அத்தனை பொதுமக்களும் கடையெடுப்பு செஞ்சாங்க ஒரே நாள். அந்த மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதனால அந்த அந்த நிலம் எடுக்கிறது நின்னுச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயம் நடந்தப்புறம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு எதிராக அங்க செய்தார்கள். அங்க வஜ்ரா வாகனத்தை எதிர்த்து நம்ம மக்கள்லாம் அடிபட்டாங்க. எல்லாரையும் கொண்டு போய் கேஸ்ல வச்சாங்க. எப்படியோ மாவட்ட செயலாளர்கள் எங்க செல்வ மகேஷ், முத்துகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், அப்புறம் கார்த்தி, இவங்க பேர்ல குறைஞ்சது 50 கேஸ். யாருக்காக? உங்களுக்காக. உங்க மேல ஒரு கேஸ் கிடையாது. ஆனா அவங்க மேல என்எல்சிக்கு எதிராக மட்டும் குறைஞ்சது 50 கேஸ். அவங்க பாஸ்போர்ட்ல இருந்து எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களால வெளில கூட போக முடியாது. 50 கேஸ வச்சுட்டு இன்னும் வாதாடிட்டு இருக்காங்க. 70 கேஸ் கூட இருக்கு ஒரு சிலர் மேல. அன்புமணி அண்ணன் அவர் மேலயும் கேஸ் இருக்கு. இதெல்லாம் யாருக்காக செய்தது? நம் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். ஏன்னா பெண்களாகிய உங்க எல்லாருக்கும் தெரியும் கஷ்டம் என்னன்னா, ஒரு வீட்டை விட்டு துரத்துறாங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம்.